ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வழக்கம் போல் வந்து வேர் இல்லை லெட் கான்ஸ்டன்ட் இந்த கீவேர்டு தான் கீவேர்டு யூஸ் பண்ணி வந்து நம்ம வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்ம வந்து எந்த ஒரு கீவேர்டையும் யூஸ் பண்ணாமல் நான் வந்து ஜஸ்ட் அப்படியே வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அப்படியே நான் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். வேல்யூ நேம் வந்து டிடிஎஸ் ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணுறேன். அண்ட் லாகில் கொடுத்துட்டு அந்த லாகில் எஸ்ன்ற வேரியபிள் அசைன் பண்ணும்போது இப்போ நான் ரன் பண்ணுறேன், எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, எனக்கு எந்த ஒரு எரரும் வராது. இதுவே நான் ஸ்ட்ரிக்ட் மோட் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகே, ஸ்ட்ரிக்ட் மோடுன்றது நீ கோடு வந்து கரெக்டாக எழுதியிருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க்கே ஆகாது. அதுதான் ரூல். ஓகேவா, என்ன ரூலில் நீங்கள் வந்து கோடு எழுதணுமோ அந்த ரூல் படி எழுதினா மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் ஸ்ட்ரிக்ட் மோடு, இதுதான் ஸ்ட்ரிக்ட் மோடு சொல்லுவாங்க. யூஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ நான் அகைன் ரன் பண்ணும் போது எனக்கு எரர் வரும். ஓகேவா, என்ன எரர் வந்து பாருங்க, எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்ட். எக்ஸ்ன்ற வேரியபிளே இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வருது. ஆனால் நான் என்ன பண்ணிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் நான் என்ன மிஸ் பண்ணனா, இந்த வேற கீவேர்டு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, அதனால தான் எனக்கு வந்து எரர் இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகே, இப்போ நான் திரும்பி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு வந்து எரர் வரல, டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டாக வந்திருக்கு வேல்யூ வந்து. சரி, இன்னும் வேற என்ன அட்வான்டேஜஸ்க்குன்னா, இந்த ஸ்ட்ரிக்ட் மோடில் இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு லெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு கொடுக்குறேன். ஏன்னா லெட்டுன்றது என்னது, ஒரு கீவேர்டு. ஆனால் இதை ஒரு வேரியபிள் நேமாக நான் அசைன் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரிக்ட் மோடை வந்து எடுத்து விட்டுறேன். கமெண்ட் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து எக்ஸ் இல்லை, இந்த இடத்துல லெட்டுன்றதை நான் கொடுக்கணும். ஓகே, சாரி, ஏன்னா மாற்றினேன் இல்லையா, அதனால வந்து லெட்டுன்றதை நான் கொடுக்கணும். ஓகே, இப்போ லெட்டுன்றது நான் கொடுக்கும்போது எனக்கு ஒர்க் ஆகாது. ஆனால் லெட்டுன்றது ஆக்சுவலாக அது வந்து ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்டை நான் வேரியபிளாக யூஸ் பண்ணிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, யூஸ் ஸ்ட்ரிக்ட்ன்றதை நான் கொடுக்கும்போது என்னால் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, ரிவர்ஸ்டு வேர்டுன்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல பப்ளிக், பிரைவேட்டு, ப்ரொடக்டட் அதெல்லாம் நான் அந்த வேர்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் நான் பப்ளிக்ன்றதை கொடுக்குறேன். பப்ளிக், ஏன்னா அது எல்லாமே கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இதுதான் ஸ்ட்ரிக்ட் மோடு சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சு. தேங்க்யூ கைஸ்.